உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுக்கெல்லாம் வெயில் காலத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் ரொம்ப டெலிஷியஸாக வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் நம்ம முழுக்க மாம்பழத்தில் செய்ய போகிறோம். மாம்பழத்தோட ஃப்ளேவர், மாம்பழத்தினுடைய டேஸ்ட்டு அப்படியே ஹைலைட்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மாம்பழம், இந்த மாதிரி ஒட்டு மாம்பழம், கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லக்கூடிய அந்த மாம்பழம், நார் இருக்காது இதில், அதனால் இதை எடுத்துக்கிறோம். இந்த மாம்பழத்தை எடுத்து இதை கத்தியால் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி அந்த ஒரு பாகத்தை அப்படியே எடுத்துங்க. ரெண்டு பாகத்தையும் இது மாதிரி எடுத்துங்க. அந்த விதையை பார்த்திங்கன்னா தனியாக அது வந்துடும். இப்போ இந்த மாதிரி எடுத்த பிறகு இந்த ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை அப்படியே ஸ்பூனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தோல் தனியாக வந்துடும். அந்த சதை பத்து மட்டும் அந்த பழமாக இருக்கக்கூடிய அந்த மாம்பழம் மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துங்க. இந்த ஒரு மாம்பழத்தையும் எடுத்துங்க. இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி எடுத்துங்க. அந்த விதை வந்து தனியாக நமக்கு போயிடும். இந்த மாதிரி சுத்தமாக அழகாக வந்துடும். நல்ல பழமாக எடுத்துக்கணும். செங்காயாக எடுத்துடாதீங்க, அது வந்து உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீமுக்கு உள்ள டேஸ்ட்டு மட்டும் வராது. இப்போ நம்ம 100 ml நல்லா காய்ச்சி சுண்டின பால் 100 ml எடுத்துக்கிறோம். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடுறோம். மிக்சி ஜாரில் நல்லா காய்ச்சி சுண்ட வச்ச பால் 100 ml. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தினுடைய சதை பகுதி அப்படியே சேர்த்துக்கிறோம். இதில் நார் இருக்காது. மற்ற மாம்பழங்கள்லாம் நார் அதிகமாக இருக்கும், இந்த மாம்பழத்தில் நார் இருக்காது. இதை அந்த மிக்சி ஜாரில் பாலில் சேர்த்துங்க. இந்த மாதிரி சேர்த்துருங்க. தோல் சேர்க்க வேண்டாம், சதை பகுதியை மட்டும் சேர்த்துங்க. இதில் நம்ம கலரெல்லாம் போடலை. இப்போ இதுக்கு தேவையான ஜீனி 200 கிராம் ஜீனி, 200 கிராம் ஜீனி சேர்த்துக்குங்க. அதாவது வெள்ளை சர்க்கரை 200 கிராம் சேர்த்துக்கணும். அப்போ தான் இதுக்கு அந்த நல்லா ஜில்லுன்னு இருக்கப்போ அதோடைய இனிப்பு நமக்கு தெரியும். மாம்பழத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அதோட இனிப்பு நமக்கு தெரியும். இப்போ இந்த பாலையும் மாம்பழத்தையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துருங்க. அடிச்சிங்கன்னா அப்படியே கெட்டியாக வரும். அது கொஞ்சம் கெட்டியாக வரும், ரொம்ப கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இதை அடித்து எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் திப்பியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இதை எடுத்து வச்ச பிறகு ஒரு கிண்ணத்தில் நல்லா அகலமான கிண்ணமாக இருக்கணும். அதில் 100 ml க்ரீம் சேர்த்துங்க. நல்ல ஃப்ரெஷ் க்ரீமாக சேர்த்துங்க. சேர்த்து இது மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி அப்படியே நுரைச்சி வரும். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது திக்காயிரும். தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் திக்காயிரும். அந்த அளவுக்கு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி பிளெண்டரால் அடித்து எடுங்க. அதை அடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது நல்லா கெட்டியாக இருக்கும். அதில் வந்து கட்டியாலாம் இருக்காது. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பால் மாம்பழத்தெல்லாம் சேர்த்துக்கணும். மாம்பழத்தை அப்படியே சேர்த்துருங்க. சர்க்கரையெல்லாம் சேர்த்து இதில் அதோடு தான் சர்க்கரை, வேறு எங்கேயும் சர்க்கரை போடுறதில்ல. இதோடு சேர்த்து நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இது மாதிரி மறுபடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் 5 நிமிஷமாக மொத்தம் 15 நிமிஷத்துக்கு இதை பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணணும் நல்லா. இது மாதிரி ஹேண்ட் பிளெண்டரை வச்சு அடிங்க. அது மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா இருகலாக வரும். அப்படியே பார்த்திங்கன்னா கெட்டித்தன்மையாக வரும், நல்லா நுரைச்சி வரும். அப்போ நமக்கு ஐஸ்கிரீம் போடுற அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். அந்த மாம்பழம் க்ரீமு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த இனிப்போடு அதை ஜில்லுன்னு சாப்பிடும்போது மாம்பழத்தோட ஃப்ளேவர் இருக்கும், மாம்பழத்தோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கிறோம். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுறோம்.
இது மாதிரி இதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இது பிளெண்ட் பண்ணுறதுனால தான், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வராது, சரியாக இருக்காது. இப்போ நல்லா இதை அடித்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றுற அளவுக்கு திக்காக இருக்கும் அது. இப்போ நீங்கள் சின்ன சின்ன அட்டை கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஊற்றுற மாதிரி கப்பாக இருந்தாலும், பிளாஸ்டிக் கப் இருந்தாலும், அதில் ஒரு 1/4 விட்டு 1 இன்ச்சு கம்மியாக ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றி இதை அப்படியே நல்லா இதை பார்த்தீங்கன்னா, மேலே ஏதாவது உங்களுக்கு அலுமினிய ஷீட்டு போட்டோ இல்லை இதுக்கு மூடி இருந்தாலும் மூடி இதை அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே ஐஸ்கிரீமாக மாறிடும். நான் இதை ஒரு நைட்டு முழுக்க வச்சுருந்தேன். நீங்கள் இது போல் ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா வெயிலுக்கு இதமாக சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கப்பு இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் கப்லையும் ஊற்றி இந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீம், மாம்பழ ஐஸ்கிரீம் அப்படியே ஊற்றி அப்படியே மேலே மூடி நீங்கள் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சோன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இறுகி ஐஸ்கிரீம் நல்லா டெலிஷியஸாக ஹைலைட்டாக சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி போயிருக்கு இந்த ஐஸ்கிரீம், சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் இருக்கும், மாம்பழத்தோட டேஸ்ட் இருக்கும். இந்த அளவுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டில் எளிமையாக மாம்பழத்தை வச்சு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு அந்த கரண்டி, ஐஸ்கிரீம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஸ்கூப் கரண்டியால் அப்படியே அதை எடுங்க. அப்படி வலிச்சிங்கன்னா அப்படியே உருண்டையாக பந்து மாதிரி வரும். இது நல்லா முதல்ல கொஞ்சம் இறுகி போயிருக்கிறதுனால உங்களுக்கு கரண்டி கொஞ்சம் தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக வரும். அழகாக பால் மாதிரி, இந்த மாதிரி பால் மாதிரி வரும். பந்து மாதிரி வந்தோடனே நீங்கள் பிளேட்டிங்கில் வச்சு அந்த கிண்ணத்தில், ஐஸ்கிரீம் கிண்ணத்தில் இது மாதிரி வைங்க. 2 பால் வைங்க. ஐஸ்கிரீம் எடுத்து 2 கரண்டி வைங்க. சூப்பரான ஐஸ்கிரீம், அவ்வளோ ஹைலைட்டாக. அது மேலே கார்னிஷுக்கு உங்களுக்கு ஃப்ரூட்டி இருந்தாலும் வைக்கலாம். நான் இது மேலே மாதுளம்பழம் முத்துக்கள் போட்டுக்கிறோம், அதை ஜீரக மிட்டாய் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் எல்லாம் இது மேலே நீங்கள் பிளேட்டிங் பண்ணி நல்லா கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயிலுக்கு ஒரு ஆரோக்கியமான வீட்டில் எளிமையாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் உங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம். அதே போல் கடைகள்லையும் வச்சுக்கலாம், கடைகளில் வச்சு வியாபாரமாகவும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.